ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பிளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குழம்பு தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கொண்டக்கடலை குழம்பு. இப்போ வாங்க அதை வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொண்டக்கடலை இது நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். சோம்பு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம், இதில் பார்த்தீங்கன்னா இலை 2 லவங்கம், 2 ஏலக்காய், முந்திரி, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 வெங்காயம் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதில் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 பல் பூண்டு, இதில் மல்லித்தூள், இதில் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு. இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் அந்த 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எண்ணெய் விடாமல் வெறுமையே அந்த பேனில் இதை வறுக்கணும். ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், முந்திரி, இது எல்லாத்தையும் இப்போது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா அதை கிளறி விட்டுருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிளறுங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம், இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ அதை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் எடுத்திருக்கேன் நான். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சோம்பு, ஜீரகம், இலை, 2 லவங்கம், ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வெங்காயம் நம்ம சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த பூண்டி அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த அரைச்சி விழுதை அதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நெய் போட்டு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா, இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நமக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. வேணும்னா சிப்ஸு அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷு. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்து. தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி அரைச்சி விழுதா அதில் சேர்த்துருங்க. இப்போ அந்த தக்காளி அதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். கொண்டக்கடலை நமக்கு ஹெல்த்தான ரெசிபியும் கூட, அதனால் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துருங்க. அந்த தக்காளியில் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை இப்போ கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அப்படியே நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊற வைக்கலாம். மஞ்சப்பொடி நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படி உங்களால் கொண்டக்கடலை நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க முடியலன்னா நல்லா சுடு தண்ணியை நல்லா வச்சு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா அது நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு அது இதுவாகிடும். உங்களுக்கு அந்த கொண்டக்கடலை நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க. அந்த கரண்டியால் இதை நல்லா கிளறிடுங்க. இப்போ இதில் நம்ம இந்த கொண்டக்கடலை இதில் வேக வச்சிடலாம். அதில் அப்படியே சேர்த்துடலாம் அந்த கொண்டக்கடலையை. அதை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அந்த கொண்டக்கடலையை அந்த கிரேவியோடையே நல்லா அப்படியே சேர்த்துட்டு இப்போ அடுப்பை கொஞ்சம் இதில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இது குழம்புன்றதுனால கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அந்த கரண்டியாலவே. இப்போ அது நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ அதை உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 11 சவுண்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த கொண்டக்கடலை நல்லா வெந்து வரும். அதனால் ஒரு 10லேருந்து ஒரு 11 விசில் இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இப்போ நம்ம வெயிட்டை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த கொண்டக்கடலை அந்த கிரேவி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான ஒரு கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் வேறு என்ன ரெசிபி வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு அதை செய்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.